கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாகிய பைபிளில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பல வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த முரண்பாடுகள் பைபிள் என்பது கடவுளால் அருளப்பட்டதல்ல, மாறாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பல இறையியல் கொள்கைகளின் ஒரு தொகுப்பு என்பதைத்தான் நமக்கு காட்டுது. ஏற்கனவே நான் வெளியிட்டிருக்கிற ஒரு வீடியோவில் பைபிளின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த கதை எப்படி முற்றிலும் விஞ்ஞானத்திற்கு எதிரானது என்பதை குறித்து பார்த்துருக்கோம். அந்த கதையை எப்படி புரிந்து கொள்வது என்பதிலேயே கிறிஸ்தவ சபைக்குள்ளே 2 விதமான முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. ஒரு பிரிவினர் அடிப்படைவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிள் என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும், விஞ்ஞானம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பிரிவினர் அவங்க நவீன தற்காப்பு ஊழியர்கள், அப்பாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஞ்ஞானத்திற்கு எதிராக பைபிள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக பைபிளில் உள்ள வார்த்தைகளுக்கெல்லாம், அதாவது தேவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தார்னு இந்த ஆதியாகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, இதற்கெல்லாம் விஞ்ஞானத்துக்கு தகுந்தபடி புதிதாக வேறொரு விளக்கத்தை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது 6 நாட்களில் தேவன் இந்த உலகத்தை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார்னு பைபிள் சொல்லுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில். இது விஞ்ஞானத்திற்கு எதிரான ஒரு கூற்று. 6 நாட்களில் தேவன் இந்த உலகத்தையும் எல்லாவற்றையும் படைத்தார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதிலிருந்து பார்க்கும்போது இந்த உலகம் தோன்றி 6000 வருஷங்கள் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, 6 நாட்களில் ஒவ்வொன்றும் தோன்றின என்பதும் விஞ்ஞானத்திற்கு எதிரான ஒரு கூற்று. அதனால் இதை மறைக்கிறதுக்கு இந்த நவீன கிறிஸ்தவ ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 6 நாள்னு பைபிள் சொல்கிறது 24 மணி நேரம் கொண்ட 6 நாட்களை குறித்ததல்ல, ஒரு நாள் என்பது 1 மில்லியன் ஆண்டுகளை கூட குறிக்கும். ஏனென்றால் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது அப்படின்னா. அதனால் பைபிள் 6 நாள்னு சொல்கிறத வெறும் 24 மணி நேரம் கொண்ட 6 நாள்னு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை இந்த அடிப்படைவாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, ஃபண்டமெண்டலிஸ்ட், அவங்க முற்றிலுமாக மறுக்கிறாங்க. பைபிளில் என்ன இருக்குதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு விஞ்ஞானத்தில் எதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்றபடி பைபிள் வசனங்களுக்கான அர்த்தத்தை மாற்றக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது கிறிஸ்தவ சபையை இந்த படைப்பின் கதையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல 2ஆக பிரிஞ்சிருக்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். பைபிளின் முதல் புத்தகத்தில் முதல் அத்தியாயத்தில் இருக்கிற இந்த படைப்பின் கதை விஞ்ஞானத்திற்கு எதிரானது என்பதையும் தாண்டி அந்த கதையிலே உள்ளுக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்குது. பைபிளுக்குள்ளேயே தேவன் எப்படி உலகத்தை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்திலேயே பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது. அதாவது ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயத்தில் தேவன் இந்த உலகத்தை எப்படி படைத்தார்னு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த அத்தியாயம் ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் தேவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்று வேறொரு முற்றிலும் முரண்பாடான கதை சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற படைப்பின் கதையும் ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற படைப்பின் கதையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுக்கொன்று முரண்பாடான 2 படைப்பின் கதைகள் பைபிளில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படி என்ன முரண்பாடுகள் இருக்குது? ஒன்றா பார்ப்போம். முதலாவது முரண்பாடு, தேவன் சூரியனையும் நிலாவையும் பல்வேறு கோள்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் கடைசியாக மனிதனையும் படைத்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனால் இப்படி படைத்திருக்கிறாரே, இந்த வரிசை கிரமத்தை எடுத்து பார்த்தோம்னா 1ஆம் அத்தியாயத்தில் ஒரு வரிசை கிரமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் அத்தியாயத்தில் அதற்கு மாறாக வேறொரு வரிசை கிரமத்தில் தேவன் எல்லாவற்றையும் படைத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 1ஆம் அத்தியாயத்தில் தேவன் விலங்குகளையும் தாவரங்களையும் படைத்து கடைசியாக மனிதனை படைத்ததாகவும் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 2ஆம் அத்தியாயத்தை எடுத்து பார்த்திங்கன்னா தேவன் முதல்ல மனிதனை படைச்சிட்டு மற்ற எல்லாவற்றையும் அதற்கு பிறகு படைத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் படைத்து முடித்ததற்கு பிறகு பெண்ணை தனியாக படைத்ததாகவும் எழுதப்பட்டிருக்கு. 2வது, 1ஆம் அத்தியாயத்தில் தாவரங்களை 3வது நாளிலே அவர் உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4வது நாளில் சூரியனையும் நிலாவையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு விஞ்ஞான முரண்பாடு. நமக்கு தெரியும், விஞ்ஞானத்தின்படி சூரிய வெளிச்சம் இல்லாமல் தாவரங்கள் உயிர் வாழாது. அடுத்தது, 1ஆம் அத்தியாயம் பறவைகளையும் விலங்குகளையும் மனிதனை படைப்பதற்கு முன்னால் தேவன் உருவாக்கியதாக சொல்லுது. ஆனால் 2ஆம் அத்தியாயத்தில் மனிதனை படைத்ததற்கு பிறகு தான் விலங்குகளும் பறவைகளும் வருது. அதுக்கப்புறம் தான் தேவன் அதையெல்லாம் உருவாக்குறார். உருவாக்கி மனிதன்கிட்ட கொண்டு வர்றார், அதுக்கெல்லாம் பேர் வைக்க சொல்லி. அப்போ இங்கேயும் இந்த வரிசை கிரமம் முரண்படுது. சரி, இப்படிப்பட்ட முரண்பாடுகள் பைபிளின் முதல் 2 அத்தியாயத்திலே இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா பேசுனா பைபிளில் முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இதை கண்டுக்காமல் போவாங்க. ஆனால்
மற்றவங்க யாராவது படிக்கும்போது இப்படிப்பட்ட முரண்பாடுகள் உங்கள் பைபிளில் இருக்குதே அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அதனால கிறிஸ்தவ அறிஞர்கள் இதுக்குன்னு சில விளக்கங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த விளக்கங்கள் எல்லாமே பைபிளை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சாக்குப்போக்குகளே தவிர அதில் உள்ள முரண்பாடுகளை நீக்குகின்ற உண்மையான முயற்சிகள் அல்ல. அப்படி என்னென்ன விளக்கங்களை எல்லாம் கிறிஸ்தவ அறிஞர்கள் கொடுக்குறாங்கன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது விளக்கம், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயம் தேவன் எல்லாவற்றையும் எப்படி படைத்தார் என்கின்ற ஒரு மேலோட்டமான கருத்தை தான் சொல்லுது. ஆனால் 2ஆம் அத்தியாயம் தேவன் எல்லாவற்றையும் எப்படி படைத்தார் என்கின்ற விவரங்களை கூடுதல் தகவல்களோடு நமக்கு விளக்குகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. 1ஆம் அத்தியாயம் மேலோட்டமான கருத்தை சொல்லுது, 2ஆம் அத்தியாயம் விவரமாக அதை கூறுகிறது. அப்படின்னாலும் இரண்டுமே ஒன்றுக்கொன்று மேட்ச் ஆகணும். ஆனால் அப்படி மேட்ச் ஆகலை. 1ஆம் அத்தியாயத்திலையும் விவரமாகத்தான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் அத்தியாயத்திலையும் விவரமாகத்தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விவரங்களிலே தான் முரண்பாடு. 2ஆம் அத்தியாயம் என்பது 1ஆம் அத்தியாயத்தின் விளக்கம் அல்ல. 2ஆம் அத்தியாயம் என்பது 1ஆம் அத்தியாயத்திற்கு எதிரான ஒரு முரண்பாடான கருத்து. இரண்டாவதாக கிறிஸ்தவ அறிஞர்கள் இந்த முரண்பாடுகளை மறைப்பதற்கு கொடுக்கின்ற விளக்கம் என்ன அப்படின்னா, 2ஆம் அத்தியாயத்தில் தேவன் உலகத்தை எப்படி படைத்தார் என்று சொல்லப்படவில்லை, மாறாக ஏதேன் தோட்டத்தை எப்படி உருவாக்கினார் என்பதை பற்றி தான் அந்த அத்தியாயம் சொல்லுதுங்கிறாங்க. ஆனால் அதுவும் உண்மை இல்லை. ஏன்னா அதுலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனிதனை எப்படி தேவன் உருவாக்கினார். அப்போ இது ஏதேன் தோட்டத்தை குறித்த கதை இல்லை, உலகத்தை எப்படி உருவாக்கினார் என்கிற கதை தான். மூன்றாவதாக கிறிஸ்தவ அறிஞர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, 2ஆம் அத்தியாயத்தில் தேவன் மனிதனை படைத்ததற்கு பிறகு விலங்குகளையும் பறவைகளையும் படைத்தார்னு சொல்லலை. ஏற்கனவே அதையெல்லாம் படைச்சிட்டார். மனிதனை படைத்ததற்கு பிறகு அதையெல்லாம் கூட்டிகிட்டு வரார் பேர் வைக்கிறதுக்காக ஆதாம்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த வசனம் அப்படி சொல்லலை. தமிழ்லையும் அப்படி சொல்லலை, மூல மொழியாகி எபிரேய மொழியிலும் அப்படி சொல்லலை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். உருவாக்கி கொண்டு வர்றார். அப்போ மனிதனை படைத்ததற்கு பிறகுதான் மிருகங்களையும் பறவைகளையும் தேவன் படைத்தார் என்று ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம் சொல்லுதே தவிர, மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாலே ஏற்கனவே அதையெல்லாம் படைச்சிட்டாருன்னு ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம் சொல்லலை. அப்படின்னா ஆதியாகமம் 1 சொல்லப்பட்டிருப்பது இதற்கு முரண்பாடான ஒரு கருத்து. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, பறவைகளையும் மிருகங்களையும் படைத்ததற்கு பிறகு தான் தேவன் மனிதனை கடைசியாக படைத்தார் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் கொடுக்குற 4வது விளக்கம் என்னன்னு பார்ப்போம். இந்த முரண்பாடுகளை மறைப்பதற்கு அவங்க உருவாக்கி இருக்கிற 4வது விளக்கம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனை படைக்கிறதுக்கு முன்னால் தேவன் எப்படி தாவரங்களை படைத்தார், செடி கொடிகளை படைத்தார்னு கேட்குறீங்க. சூரிய ஒளி இல்லாமல் அவைகளால் வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் சூரியனை படைக்காமலேயே தாவரங்களையும் செடிகளையும் படைப்பதற்கு தேவனுக்கு வல்லமை இருக்குது. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் செய்ய முடியும். சூரியன் இல்லாமல் தாவரங்களை தேவனால் வாழ வைக்க முடியாதா? அவரால் முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, அவரால் முடியும் அப்படின்னா எதுக்கப்புறம் சூரியனை படைத்தார்? தாவரங்களை அவரால் வாழ வைக்க முடியும் சூரிய ஒளி இல்லாமல் அப்படின்னா சூரியன் எதுக்கு ஒன்று படைத்தார்? இல்லை, ஒரு நாள் கேப் தானே. தாவரங்களை முதல் நாள் படைச்சிருக்காரு, அடுத்த நாள் சூரியனை படைச்சிட்டாரு. அந்த ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறதுக்கு தேவன் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பார் அப்படின்னா இது என்ன ஒரு விளக்கம்? இது ஒரு நாள் அவைகளை வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பார்னா எதுக்கு அடுத்த நாள் சூரியன் ஒன்று படைக்கணும்? அது அவசியம் இல்லையே. இன்னொரு விஷயத்தை பாருங்கள், தேவனால் எல்லாம் முடியும், சூரியன் இல்லாமலேயே அவரால் தாவரங்களையும் செடி கொடிகளையும் உருவாக்க முடியும், அவைகளை வாழ வைக்க முடியும்னு சொல்கிறாங்கல்ல. தேவனுக்கு அந்த வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படின்னா இவங்க எதுக்கு பிற மதங்களில் இருக்கின்ற முரண்பாடுகளை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க? பிற மதங்களில் ஏதாவது விஞ்ஞானத்திற்கு எதிரான கருத்துக்கள் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா உடனே அங்கே பாருங்கள், சயின்ஸுக்கு எதிராக அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பு இருக்குது, பைபிள் அப்படியெல்லாம் இல்லைங்கிறாங்க. ஆனால் பைபிளில் சயின்ஸுக்கு எதிராக விஞ்ஞானத்திற்கு எதிராக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டினா உடனே தேவனால் எல்லாம் முடியும், அவர் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவருங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு பிற மதங்களில் இருக்கிற முரண்பாடுகளை நீங்கள் பேசுகிறீங்க? அவங்களும் சொல்லுவாங்கள்ல, எங்கள் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நாங்கள் கும்பிட்ற அல்லாவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கள்ல. அப்போ இது வெறும் சாக்குப்போக்கு, தேவனால் எல்லாம் கூடும் அப்படிங்கிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த முரண்பாடுகள் அனைத்தும் எதை நமக்கு காட்டுது? பைபிள் என்பது கடவுளால் அருளப்பட்ட ஒரு புத்தகம் இல்லை. அந்த பைபிளின் முதல் 2 அத்தியாயங்களும் விஞ்ஞானத்திற்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி அந்த 2 அத்தியாயங்களுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடாக எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2 கதைகளுமே
அதற்கு முன்னால் இருந்த வேற்று மத புராணங்களிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டு எழுதப்பட்டவை. இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறாரு இந்த கடவுள், இவருமே இதுக்கு முன்னால் வேறு வடிவத்தில் இருந்தவர். அது ஒரு பெரிய கதை, சரிங்களா? அப்போ இந்த படைப்பின் கதையும் அதை போலவே வேறு வேறு இடங்களில் மனிதர்கள் எழுதி வச்சுருந்ததை எடுத்து இவங்க எழுதுனது. அதனால தான் இப்படி முரண்பாடுகள் இருக்குது. அப்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படிங்கிறதே மனிதன் உருவாக்கிய கட்டுக்கதை. உண்மையாகவே ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைச்சிருந்தார்னா எல்லாம் ஒழுங்காக இருந்திருக்கும். அவர் படைத்ததாக சொல்லப்படுகிற இந்த உலகமும் ஒழுங்காக இல்லை, எப்படி படைச்சார்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த கதையும் ஒழுங்காக இல்லை.